பெரிய மல்டி மில்லியனியர்கள் கூட இந்த உலகத்தில் வாழ முடியவில்லையே. சொத்தை வைத்து, சுகத்தை வைத்து. அல்லாஹ்வுடைய ரசூல் அழகாக சொன்னார்களா இல்லையா? 3 காரியங்கள் நீங்கள் மரணித்தால் உங்களை பின்தொடரப் போகிறது. மரணித்தால் இதில் இல்லை என்று யாராவது மறுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை யாராவது இல்லை என்று சொல்ல முடியுமா? நாம் மரணித்த உடனேயே நம்முடைய சொத்துகளும், நம்முடைய சுகங்களும், நம்முடைய ஆட்சிகளும், நம்முடைய அதிகாரங்களும், நம்முடைய பெருமையும், நம்முடைய புகழும், நம்முடைய படிப்பும் எல்லாம் நம்மை விட்டு கலந்து போய்விடும் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா? சொத்தை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ, ஆட்சி அதிகாரத்தை வைத்தோ, ஆளும் வர்க்கத்தை வைத்தோ இதை செய்ய முடியுமா? ஒன்றும் நடக்காது. இரண்டாவது என்ன? நம்முடைய குடும்பம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மனைவி என்பவர்கள், பெண்கள் என்பவர்கள் வீடு வாசல் வரை எவ்வளவுதான், அதற்கு மேலால் நம்மை அவர்கள் பார்க்க முடியாது. சந்தூக்கிலே தூக்கி செல்கின்ற பொழுது கண்ணுடைய பார்வை எவ்வளவு தூரம் எட்டுமோ அவ்வளவு தூரம் நம்முடைய மனைவி நம்மை சந்தூக்கிலே வைத்து தூக்கி செல்கின்ற பொழுது பார்ப்பார்கள், அவ்வளவுதான். மாடிகளை நின்றோ, வீட்டினுடைய ஓரத்திலே நின்றோ கண்கள் எவ்வளவு தூரம் பார்வை எட்டுமோ அதுவரை அந்த சந்தூக்கை பார்க்க முடியும், அவ்வளவுதான். மரணித்தால் அதோடு முடிந்து போய்விடும். மகன்களாக இருந்தால் கபிரிஸ்தான் வரை வருவார்கள். கபரிலே அடக்கப்பட்டு மண்ணை போட்டு மூடிய பிறகு அந்த இடத்திலே அமர்ந்து பிரார்த்தனை செய்வார்கள். எவ்வளவு மாறும் பிரார்த்தனை செய்ய போகிறார்கள்? ஒரு 10 மணி நேரம் அந்த இடத்திலே நமக்காக துவா செய்வார்களா? இல்லை என்று நாமே சொல்லுவோம். ஒரு 5 மணி நேரம் அமர்ந்து யாராவது துவா செய்வார்களா? இல்லை. ஒரு 4 மணி நேரம்? இல்லை. ஒரு 3 மணி நேரம்? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒவ்வொருத்தருடைய உணர்வுக்கு ஏற்ப போல அதிகபட்சமாக நாம் பார்த்தது 1 மணி நேரம் இருப்போம் சகோதரர்களே. அதற்கு பிறகு குடும்பத்தவர்களே அவர்களை அழைத்து சென்று விடுவார்கள். இவ்வளவுதான். நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் யாருக்காக ஓடினோமோ, உழைத்தோமோ, 40 ஆண்டு காலம் செலவழித்தோமோ, நாடு விட்டு நாடு சென்று சம்பாதித்தோமோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய மக்களோ, நம்முடைய பிள்ளைகளோ வரமாட்டார்கள் சகோதரர்களே. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று வரும். அது என்ன தெரியுமா? அந்த உறவை நீங்கள் நேசியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உறவை நீங்கள் பற்றி பிடியுங்கள். அந்த உறவு என்ன தெரியுமா? நாம் மரணித்த பிறகு மண்ணறையில் நமக்கு பக்கபலமாக இருக்கிற ஒரு உறவு, மறுமை நாள் வரை நமக்காக வேண்டி பரிந்து பேசுகிற உறவு. அது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் செய்த அமல்கள். ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுதிருந்தால் தொழுகை மன்றாடும் அல்லாஹ்விடத்தில் எந்த தொழுகையை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றணுமோ அந்த தொழுகையெல்லாம் வந்து அல்லாஹ்விடத்திலே பரிந்து யா அல்லாஹ், நீ கடமையாற்றிய தொழுகையை நிறைவேற்றிய அடியான ஆண்கள், பெண்கள் யா அல்லாஹ் இவர்கள் இந்த பூமியில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற சூழல் இருந்தும் கூட இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நன்னெறியோடு வாழ்ந்த ஆண் யா அல்லாஹ் இவன், அப்படிப்பட்ட வாழ்ந்த பெண் யா அல்லாஹ் இவள், இவளை நீ தண்டித்து விடாதே. இவருடைய நெற்றியை பார், உன்னுடைய பூமியில் சஜிதாவிலே நெற்றியை வைத்த அடையாளத்தை பார். இவரையா யா அல்லாஹ் நீ தண்டிக்க போகிறாய், இவரையா நீ தண்டிக்க போகிறாய் என்று தொழுகை நமக்காக வேண்டி பரிந்து பேசுவே. அந்த உறவை நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டும், நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது வலக்கரம் செய்கின்ற தர்மம் இடக்கரத்திற்கு கூட தெரியாமல் நாம் செய்திருந்தால் அந்த தர்மம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி பரிந்து பேசும். நாம் என்னென்ன அமல்கள் திருமறை குர்ஆனை ஓதியது, தான தர்மம் செய்தது, திக்ருகள் செய்தது, இஸ்திக்ஃபார் செய்தது, பாவ மன்னிப்பு கேட்டது, பிறருக்கு உதவி செய்தது, அமல்களை போட்டி போட்டு செய்தது, தஹஜ்ஜத்தை தொழுதது, 5 நேர வக்தை முறையாக தொழுதது, முன்பின் சுன்னத்துகளை தொழுதது, நஃபிலான வணக்கங்களில் நோன்புகளை நோற்று இந்த பூமியில் என்னென்ன இபாதத்துகளை எல்லாம் செய்தோமோ இந்த உறவுதான் மறுமை வரை நமக்கு வரும்.